போன எபிசோட சொல்லியிருந்தேன் நம்ம ஹீரோயினி கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த மலை மேல தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்குது, இவங்க கார் வாங்குறப்ப அங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹீரோயினியை அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க, நீ போய் அங்க இருக்கிற அந்த கேரேஜ்ல நான் சொன்னேன்னு சொல்லி காரை வாங்கிட்டு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கன் எடுத்துட்டு நேரா வந்து அவனை போய் ஷூட் பண்றதுக்காக அங்க போய் அவன் நெத்தி பொட்டுல வைக்கிறாரு. ஏண்டா நீ எப்படா வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டா அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வராங்க. வந்து ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தேடி வரும்போது யாரும் இல்ல. டக்குன்னு அவர் பட்டுக்கு இந்த டேனியல் இருக்கார்ல, பொசுக்குன்னு எந்திரிச்சிராப்ல, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்க தான் டாக்டர் காங்கா, ஓகே ஆல்மோஸ்ட் கேப்டன் யோ சொன்னாப்ல, ஓகே ஓகே நான் வந்து டாக்டர் டேனியல் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறாப்ல. ஓ டாக்டரா நீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமா ஆமா டாக்டர் தான், ஓகே நான் வந்து ஆஃப் கொரியன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாப்ல. ஓ ஆஃப் கொரியன், ஆனா பார்த்தா அப்படி தெரியல, நல்லா கொரியன் பேசுறீங்களே, என்ன பண்றது, கொரியா நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிருக்கேன், அதனால வந்து நான் நல்லாவே கொரியன் பேசுவேன், எனக்கு எல்லா லாங்குவேஜ் அத்துப்படி அப்படின்றாப்ல. இங்க நம்ம டேனியல் வந்து கார் சாவியை ஹீரோயின் கொடுக்குறப்ப டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கி திரும்பி பாக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க கண்ணை வச்சார்ல, டேய் நீ எப்படா வெளியே இருக்குன்னு கேட்கும்போது, நான் இப்ப சிவிலியன்ஸ்ரா, நீ நினைக்கிற மாதிரி தீவிரவாதம் கிடையாது, என்ன உன்னால பிடிக்க முடியாது அப்படின்றப்ப, யார்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காரோட டயரை ஷூட் பண்ணிடுவாப்ல. அந்த சவுண்டு கேட்டு இவங்க திரும்பி பாக்குறாங்க ஒரு மாதிரியா. அப்படி அங்க காட்டினா ஹீரோ என்னடானா, டேய் எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி கன்னெல்லாம் வச்சிருப்பீங்க, நீ ஏன்டா மிலிட்டரி சோல்ஜர் மேலேயே கண்ணை தூக்கி நீட்டியா, அவனை நீ செத்தரா, இந்த தடவை உன்னை வச்சு செய்கிறேன்டா, உனக்கும் போலீஸுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அதன் மூலமா தப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்றப்ப அந்த நேரத்தில் வில்லன் உள்ள இருந்து வர்றான் அவனோட ஆட்களோட. அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இது பண்றாரு, என்னடா அது இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்குறாப்ல. வந்தவன் என்ன பண்றான், அவன்கிட்ட தூக்கி எத்தனை தடவை இவன்ட்டே மாட்டுவா, அறிவில்லை அப்படின்னு சொல்லி கண்ணை தூக்கி வச்சு கண்ணா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா யோ என்னை அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி காட்டினா, கேப்டன் கேப்டன் ஹக்கூஸ் நீங்களா அப்படின்னு. ஆமா நானே தான் கேப்டன், நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளவு பெரிய ஆளு, என்ன நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. என்னத்த பண்ண, ஜாப் மாறி இருக்கு அவ்வளவுதான், எனக்கு அந்த வேலை பிடிக்கல, அதனால அந்த வேலையை விட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறல, இன்னும் அந்த கன்ஸ் மட்டும் மாறவே மாட்டேங்குது. இப்போ என்ன கன் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் பணம் வருது, என் லைஃப் நான் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றப்பல, இல்ல எனக்கு புரியல கேப்டன் அப்படின்றப்ப, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க பாரு, அந்த ஜாப்ல உயிர் மட்டும் தான் போகும், ஆனா இந்த ஜாப்ல உயிர் போகாது, ஜஸ்ட் கன்னை வித்துட்டு நான் பாட்டுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு போயிருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றான். இதை கேட்டணும் என்ன கேப்டன் சொல்றீங்க அப்படின்னு. இங்க பாரு கேப்டன் யூ, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன், தயவு செய்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது, ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க, அதுல இவங்க நட்பு ரீதியா இருந்திருப்பாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோக்கு ஷூட் பண்ண மனசு வராது, அதனால அவரும் கன்னை டவுன் பண்ணிடுவாரு. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க, அவங்க டேனியல்ட்ட உங்களுக்கு எப்படி தெரியும் கேப்டன் யோ அப்படின்னப்ப, ஆக்சுவலி நான் அவரை ஒரு மிஷின்ல தான் சந்திச்சேன், ஸோ அங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னா கேப்டன் யோவை வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க, அது மட்டும் இல்ல அவங்கள காப்பாத்தினப்ப அவர் சொன்னது என்ன அப்படின்னா, கூட இன்னொருத்தர் இருக்காரு அவரையும் காப்பாற்ற சொன்னாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு வரும்போது எங்க டீமோட கேப்டனை ஷூட் பண்ணிட்டாங்க, நானும் ஷூட் பண்ணேன், அப்பல இருந்து தான் எனக்கு அவர் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறப்ப அந்த கேப்டன் இருந்திருப்பாரு, வில்லனா இருந்தால அவன் இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு மாறி இருக்கும், நமக்கு இந்த ஜாப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு இங்க வந்து வில்லன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஹீரோயினி பேசிட்டு தான் அவங்க இருந்து காரை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி காரை வாங்கிட்டு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகி அங்க மலைப்பாதையில தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. கரணம் தப்பினால் மரணம் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு இன்ச்சு ஒரு நூல்ல தான் நிக்கிறாங்க, கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான் ஹீரோயினி டமால் செத்துருவாங்க. ஆனா ஹீரோயினி இப்ப புலம்புவாங்க பாருங்க, நம்ம ஒரு மனுஷன் சாகிறப்ப என்னெல்லாம் புலம்புவாங்கிறத காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி ஐயோ என்னடா அது இப்படி வந்து சிக்கிட்டேன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோட சவுண்டுக்கு என்னடான்னு பார்த்தா அவங்க ஹீரோ கால் பண்ணிருப்பாங்கல்ல, ஹீரோ அட்டன் பண்ணிட்டு சொல்லி என்னப்பா உனக்கு கார் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க அந்த போன் எடுக்கணும், ஐயோ கேப்டன் யோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போன் எடுக்கும்போது திரும்ப அந்த கார் வந்து ஒரு டவுன் ஆகும், ஏன்னா வெயிட் இறங்குறப்ப திரும்ப இறங்கல, அந்த மாதிரி இறங்கி டமான்னு இருக்கப்ப என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்து கிளம்புறாப்ல. வெளியே என்ன தெரியுது, ஏதாவது இருந்தா சொல்லு, நான் கண்டிப்பா டக்குன்னு கண்டுபிடிச்சு வந்துருவேன் ஈஸியா அப்படின்றப்ப, எனக்கு எதுவுமே தெரியல, மலை மேல தங்கிட்டு இருக்கேன், கீழே கடல் இருக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்றப்ப, சரி ஓகே நான் உன்னை கண்டுபிடிச்சு வரேன், நீ கவலைப்படாத, நான் பேசுற கேட்கல பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கிளம்புறாப்ல. ஹீரோ போனை கட் பண்ணோன்னே யோ கேக்குதா கேக்குதா இல்லையா, ஐயோ கட் பண்ணிட்டானே அப்படின்னு புலம்பிட்டு யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சவங்க, சரி வேற வழியில சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க போன்ல. அப்படி ரெக்கார்ட் பண்றப்ப, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நீ எத்தனையோ தடவை சொன்னேன் நான் கேட்கல, இருந்தாலும் இப்ப சாக போறேன், நான் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் வாங்கிக்கோமா, போலீஸ் என் டெட் பாடி என் போன் ஏதாவது வச்சிருந்தா கூட அதை எப்படியாவது வாங்கி உன் லைஃப பாருமா, நீ சந்தோஷமா இருமா, நீ சொன்னது நான் கேட்கவே இல்லையேம்மா, ஐயோ வெர்ஜினாவே சாக போறேனே, கடைசி வரைக்கும் கல்யாணமும் பண்ணல எதுவுமே பண்ணல, அம்மா நீ சொன்ன எதையுமே ஒழுங்கா கேட்கலையே அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம ஏமா இப்படியா சாவு இப்படிதான் அமையணுமா, அம்மா ஐ லவ் யூமா, அது மட்டும் இல்ல நான் கேப்டன் யோவையும் லவ் பண்றேன் அப்படின்னு ஒரேடியா புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திரும்ப கார் இறங்கும்போது ஐயோ நான் சாக போறேனே அப்படின்னு ஒரே அழுகுறாங்க. டக்குன்னு பிரேக்ல கால் வச்சுட்டு இருக்கும்போது டபக்குன்னு பின்னாடி இருந்து கதை திறந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து உட்கார்ந்த உடனே அந்த வெயிட் டக்குன்னு ஒரு செகண்ட் உட்கார்ந்து நம்ம ஹீரோ வந்தோடனே ஓகே நான் வந்துட்டேன் இங்க பாரு காங்க நீ பாரு அப்படின்னு சொன்னோடனே, ஓ நீ என்னையா இவ்வளவு லேட்டா வர்ற, என்னையா
சரி ஓகே அசையாத நான் சொல்றத மட்டும் செய்யி, சரி 2 பக்கமும் டோரோடைய கண்ணாடியை திறந்து விடு அப்படின்னோடனே அவங்களும் திறந்து விடுறாங்க. சரி ஒரு செகண்ட் ஏறு அப்படின்னு சொல்லி டபக்குன்னு முன்னாடி ஏறி வந்து உட்காந்து, எதுக்கு முன்னாடி வந்து திரும்ப கார் விழுந்துருவீங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ, இது ஒரு எட்ஜில் தொங்கிக்கிட்டு இருக்கு கீழே, அதனால இதை பின்னாடிலாம் எடுத்துட்டுலாம் போக முடியாது, நம்ம வந்து மேலே ஏறியும் போக முடியாது, அவ்வளோ ரிஸ்க், அதனால நான் இந்த காரை கீழே டிராப் பண்ண போறேன் அப்படின்னு. என்னையா சொல்ற, கீழே டிராப் பண்ண போறியா, நம்ம செத்துருவோம்யா, அப்படியெல்லாம் ஒன்றும் சாகலாம் மாட்டோம், கவலைப்படாத இரு அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை சாய்ச்சி விட்டுட்டு இவரும் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கிறாரு. நம்ம ஹீரோயினி அதெல்லாம் முடியாது, என்னால் முடியவே முடியாது, இந்த விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறப்ப, இங்க பாரு என்னை பாரு, என் கண்ணை பாரு இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ, நான் சொல்றது மட்டும் நல்லா கேளு, என் கையை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ, என்னை நம்பு, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு அப்படின்றப்ப, நம்பிக்கை இருக்கு, அப்புறம் என்ன, என்னை நம்பு, உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இது தப்பியா, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்தி வச்சிருப்பாரு கையில, அதை வச்சு அந்த ஸ்டேரிங்ல வந்துட்டு உள்ள பலூன் இருக்கும்ல, சோ அதை குத்தி ஓபன் பண்ணி விட்டுறாப்ல. ஓபன் பண்ணோடனே அந்த பலூன் கரெக்டா வந்துருது, சேஃப்டி பலூன், அதை வச்சுட்டு அப்படியே டக்குனு இந்த பிரேக்கை பிடிச்சி இழுத்தோடனே டப்புன்னு கார் அப்படியே மேல இருந்து சல்லுன்னு கடல் தண்ணிக்குள்ள விழுகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கேப்ல வந்துட்டு அந்த இருக்க சீட் பெல்ட் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை அழகா மேல தூக்கிட்டு வந்துடுறாப்ல. அப்படி தூக்கிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. டக்குன்னு இவர் வந்து வாய் வழியா முத்தம் கொடுத்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினுக்கு அந்த முதலுதவிலா பண்றாப்ல. பண்ணோடனே ஹீரோயின் முடிச்சுட்டு, அட பாவி கொஞ்சம் விட்டுருந்தா என்னைய கொன்று போடா, என்னடா இப்படி பண்ணிட்ட, நீ எல்லாம் பைத்தியக்கார லூசு தாண்டா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி டப்புன்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிரிக்கிறாப்ல. நம்ம ஹீரோயின் அவங்க பல்ஸே பிடிச்சி பார்த்துட்டு, என் பல்ஸ் இந்த அளவுக்கு என்னைக்குமே உயர்ந்ததே இல்லையே, இன்னைக்கு பாரு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப இதா இருக்கு, ஐயோ கொஞ்ச நேரத்துல செத்து பொழைச்சிட்டேனே அப்படின்னு புலம்புறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இன்னொரு சிரிப்பை போடுறாப்ல. டக்குன்னு சரி வா போலாம் அப்படின்றப்ப, இரியா நான் என்ன உன்னை மாதிரி சோல்ஜரா, இரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ, இங்க பாரு உன்னை தனியாலாம் விட்டு போக முடியாது, நான் கூட இருந்தே கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட்டு போறாரு. நம்ம ஹீரோ கூட்டு வந்து இறக்கி விடும் போது டக்குன்னு அவருடைய கோட்டை கழட்டி, அதாவது அவருடைய சட்டை கழட்டி கொடுக்குறாப்ல. இந்த இதை போட்டுக்க அப்படின்னே, ஆமா இது எதுக்கு இப்ப கொடுக்குறீங்க, இல்ல உன் ட்ரெஸ் நனைஞ்சதுனால எல்லாமே தெரியுது அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லி போத்திக்கிட்டு, ஆமா இதையே இவ்வளவு லேட்டா கொடுக்குற, நீ அங்கேயே கொடுத்துருக்கலாமே, இல்ல ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அப்புறம் எதுக்கு, இருந்தாலும் மத்தவங்க பார்க்க கூடாது, ஏன் டார்லிங்கோட இதை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு போறாப்ல. நம்ம ஹீரோ, இரி நீ என்ன அர்த்தத்தை சொல்ற, எனக்குள்ள நில்லியா அப்படின்றப்ப, பை see you செல்லம் அப்படின்ட்டு போறாப்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம வில்லன் குரூப்பை காட்டுறானுங்க. அவன் என்னடான்னா ஆல்ரெடி சொல்லியப்பல ஒரு சீஃப் மேனேஜர் இருந்தான்ல சோலார் பிளான்ட்டுக்கு, அவனை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க நான் ஷூட் பண்ணிட்டு எங்கடா அப்படின்னு கேட்கறப்ப, என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்துக்கோ. என்னடான்னு பார்த்தா டைமண்ட் இருக்கு. சரி சூப்பர், இந்த தடவை நல்லபடியா டெலிவரி பண்ணிட்டேன், அவன மாதிரி ஏதாவது நீயும் பண்ணனா உன்னையும் போட்டு தள்ளிடுவேன், சோ டீல் இஸ் a டீல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்த டெலிவரி எப்ப அப்படின்றப்ப ஒரு 10-15 நாள் கழிச்சு வரும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, உனக்கு ஒரு வாரம் தான் டைமிங், அதுக்குள்ள டெலிவரி பண்ற அப்படின்னு. சரி சார் அப்படின்றான். அவனுக்கு காசை கொடுத்துட்டு அவன் கிளம்புறப்ப இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த பெருசு ஒரு அவருடைய பேரை ஒருத்தனை கூட்டிட்டு வருவாப்ல வேலைக்கு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு வேலை செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கியா, வா அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திரும்பி கூட்டு வருவாப்ல. ஏன்னா ஓனர் மாதிரி சொகுசா போய் படுத்துக்கிட்டு இருக்க, வா அப்படின்னு கூட்டிட்டு வரும்போது, நிறுத்துங்க நான் ஒன்னும் ஓனர்ல, அதுக்காக இப்பதான் வேலை செஞ்சுட்டு போனேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் போனேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்றப்ப டக்குன்னு அந்த இடத்துல மேனேஜர் ஆப்ல வந்துட்டு, டேய் வேலையை பாருங்கடா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. கட் பண்ணீங்க நம்ம ஹீரோனை உட்கார்ந்துருக்கும் நம்ம ஹீரோ டீ போட்டு வராப்ல. இங்க பாரு இன்ஸ்டன்ட் டீ தான் எனக்கு போட தெரியும், சோ அதை போட்டு கொண்டு வந்திருக்கேன் பரவாயில்ல அப்படின்றப்ப, இவங்க அம்மா பொறுக்கி பையன் அப்படின்னு சத்தம் போட்டு, பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, ஆமா அப்பல என்னமோ பார்த்தேன்னு சொன்னீங்க, உண்மையில எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்றப்ப, உண்மையை தான் சொல்றப்ப நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உன் அண்டர்வேர் கலர் தெரியுமா, பிளாக் கலர் தான் நீ போட்டிருந்த அப்படின்னு. டப்புனவங்க இல்ல ஐயோ இப்பெல்லாம் சொல்லாதடா, அட பாவி பொறுக்கி பையலே நீ எல்லாம் உள்ள சோல்ஜரடா அப்படின்னு திட்டுறப்ப, நான் சோல்ஜர் தான், இதுல என்ன டவுட் உனக்கு அப்படின்றப்ப, சரி எதுக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து நீ காப்பாத்துற நீங்க அப்படின்றப்ப, அது என்னோட கடமை அதனால காப்பாத்தினேன் அப்படின்றாங்க. சோ இப்படியே ரெண்டு பேரும் அந்த மலரும் நினைவுகளை கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆக்வர்டான டயலாக்லாம் வந்தது, சோ அதனால வேணான்னு சொல்லிட்டு அந்த டயலாக் கட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தது ஸ்கிப் பண்ணி கூட்டு போறேன். சோ இப்படி ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு ஒரு நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா காரை கொண்டு வந்து இறக்குறானுங்க. நம்ம டேனியல் பாக்குறாப்ல, பார்த்துட்டு என்னடா அது காரை எப்படி நொறுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறாப்ல. அதே நம்ம ஹீரோனி, என்னை காப்பாத்துறதுக்காக இருந்தாலும் இந்த காரை போல தூரம் டேமேஜ் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் நான் என்னோட சேவிங்ஸ் வந்து பணம் தரேன் அந்த காரை சரி பண்றதுக்கு அப்படின்றப்ப, கவலைப்படாத டேனியல் இதெல்லாம் இப்படிங்கிறதுல சரி பண்ணிடுவான் அப்படின்ட்டு டேனியல் பாக்குறாப்ல. பார்த்துட்டு டப்புன்னு உட்காந்து, ஐயோ என் காரு போச்சே அப்படின்னு உட்கார்றப்ப கார் கதவு ஒரு பக்கம் டம்முன்னு விழுகுது, எல்லாம் பாக்குறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கேட்டிருப்பாப்ல. சோ அதை கொடுக்குறாரு, இந்தாங்க நீங்க கேட்ட வாக்கி டாக்கி அப்படின்னு எடுத்து கொடுக்குறாப்ல. நம்ம ஹீரோனி இது எதுக்கு அப்படின்றப்ப, இல்ல லாஸ்டா நேத்து உன்னோட போன் வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு, அது மட்டும் இல்ல இந்த ஏரியால போன் எல்லா இடத்துல ஒர்க் ஆகாது, அதனாலதான் இது உங்க டீம் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாப்ல. அப்ப நம்ம ஹீரோனி, ஆக்சுவலி நான் உங்களுக்கான காசு எல்லாம் கொடுத்துறேன் அப்படின்றப்ப, எதுக்கு இருக்கா அப்படின்னு. இல்ல அந்த கார் டேமேஜ் ஆனதுக்கு அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சரி ஓகே அப்படின்ற பேசி முடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோனுக்கு சொல்லி கொடுத்துருக்காப்ல. இங்க பாருமா இதுல சேனல் 3ல தான் நீங்க பேச போறீங்க, சோ இந்த பட்டனை இப்படி பிரஸ் பண்ணிட்டு தான் நீங்க பேசணும், சோ இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சேனல் 3 செட் பண்ணிட்டு இவர் வந்து பட்டன் அமைக்கிட்டு, ஹலோ ஐ அம் பிக் பாஸ் ஹியர், மெடிக்கல் டீம் எல்லாரும் அவைலபிளா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா பிக் பாஸ்ங்கிறது உங்களோட நிக்குமா, இல்ல அது சும்மா நாங்களாவே வச்சுக்கிட்டு ஒரு பேர் தான், இருந்தாலும் அந்த பேர் அவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறப்ப, அப்ப வேணா பியூட்டின்னு வச்சுக்கலாமா, உடனே சிரிச்சுறாங்க, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன் போங்க நீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நீ ரொம்ப அழகா இருந்தா, ஆனா இப்ப
கொஞ்சம் அழகு குறைஞ்சிருச்சு அப்படின்றாப்ல. ஓ அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப அழகா இருந்தேன், இப்ப அழகா இல்லன்றீங்களா? அதெல்லாம் இல்ல, இருக்க ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். சும்மா இருங்க, கிண்டல் அடிக்காதீங்க அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு நம்ம யோன்மின் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. தட்டிட்டு சாரி உங்களுடைய வெக்கேஷன்ல குறுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிக்கணும், ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா அப்படின்னு. ஆமா நீங்க என்ன பண்ற, நீ ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கணும். அதுவா, நான் இங்க இருந்தா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஏய் என்ன கல்யாணம் விளாடாத சும்மா இரு அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. டக்குன்னு அவங்க வந்துட்டு ஓ அப்போ உனக்கு நர்வஸா இருக்கு அந்த பொண்ணு முன்னாடி பேசுறதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. ஏய் சும்மா இரு விளாடாத அப்படின்ட்டாங்களா. டக்குன்னு லைட்டா ஒரு ஸ்மைல போட்டுட்டு நான் வந்து இங்க ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கேன், என்னை மெடிக்கல் டீம்ல போட்டிருக்காங்க, ஸோ ஐ எம் ஜாயினிங், ரிப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்றாங்க. டக்குன்னு அந்த நேரம் நம்ம ஹீரோயினி சரி நான் கிளம்புறேன், நீங்க பேசுங்க அப்படின்னு கிளம்புறப்ப ஆமா புதுசா அந்த சோல்ஜருக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள்லாம் சொல்றது இல்லையா அப்படின்னு. கையில என்கிட்ட பொருள் இருக்கு என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு கிளம்பி போறாங்க. அப்படி போறவங்க வெளியே போய் நின்று நம்ம ஹீரோவும் இவங்களும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரணமா கேட்டா கேட்காதுன்னு ஸ்டெத்தோஸ்கோப்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட இருந்து நம்ம ஹவான் வந்துட்டு என்ன டோருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு. டேய் பயமுடுத்தாரா வாடா அப்படின்னு சொல்லி கடற்கடை இழுத்துட்டு போறாங்க. இங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா அப்புறம் இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு உங்க லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப என்னத்த லவ் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், எங்க அப்பா தான் ஆகுன்னு ஏதாவது சொல்றாரு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒளிறான், இவன் ஒளியாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப விட கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாப்ல. சரியா அவன்கிட்ட போன் பண்ணி பேசுனியா என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்கிறப்ப எங்க நான் போன் பண்ணாதான் எடுக்கவே மாட்டேங்கிறானே, எந்த பதிலுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு. சரி நீ வேணா ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போன் எடுத்து பார்த்துட்டு ட்ரை பண்றாப்ல. அப்படி ட்ரை பண்றப்ப பாத்தீங்கன்னா ரிங் போயிட்டு இருக்குல்ல, போனோடனே என்ன மச்சான் ஏன்டா இப்படி போனை எடுக்காம ரிங் போக விடுற என்னடா ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. அங்கிட்ட அவங்க போன் எடுத்துட்டான்னு நினைக்கிறப்ப அடப்பாவி ஏன்டா இப்படி விளாடுற அப்படின்றப்ப விட எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியா போயிடும், அவன் கண்டிப்பா ஒத்துக்குவான், அவங்க அப்பாவும் ஒத்துக்குவாரு அப்படின்னு சமாதானப்படுத்துறாப்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம லீயை காட்டுறாங்க. நம்ம லீ இங்க பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் வந்து ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கப்ப அவர் பேசிக்கிட்டே வந்து நடந்துகிட்டே இருக்காப்ல. அவரை சுத்தி தான் அந்த இது இருக்கும், எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஒரு சோல்ஜர் கிட்ட போய் நின்னுட்டு இப்போ ஃபயர் பண்ணு அப்படின்னு உடனே இன்னும் 3 புல்லட் இருக்கு ஃபயர் பண்ணுறாப்ல. அப்படி ஃபயர் பண்றப்ப ஒரு செகண்ட் யோசிக்கிறான், ஏன் அப்படின்னா அந்த டார்கெட்டுக்கும் இவருக்கும் ஒரு நூலோட கேப் இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை டப்பு 3 புல்லட் சுடுவான். 3வது புல்லட் அவரோட ட்ரெஸ்ல கரெக்டா அந்த ஷோல்டர்ல உரசிட்டு போகும். அந்த நேரத்துல இன்னொரு சோல்ஜர் வந்து சார் உங்களை சீஃப் கூப்பிட்டாங்க அப்படின்னு. இவன் அங்க போறான், போயிட்டு சார் சொல்லுங்க சார் ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் சொன்னீங்க, நான் என்னோட ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, என்னை திரும்ப நீங்க எப்ப அனுப்புவீங்க அப்படின்றப்ப இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா உன்னை அனுப்புறேன் அப்படின்றப்ப சார் நீங்க எதுவும் பழி வாங்கல இல்ல அப்படின்றப்ப அதெல்லாம் எதுவும் பழியெல்லாம் வாங்கல, நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, போய் ட்ரைனிங் கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாப்ல. அப்படி நம்ம லீ வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுடைய யோ வந்து அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இவர் வந்து போனே எடுக்கல. அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஹவான் வரான். வந்தோடனே 2 பேரும் அலா சொல்லிட்டு நீங்க யாரை என்னன்னு விசாரிக்கிறப்ப நம்ம ஹவான் சொல்றான், இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான், ஒன்றும் பிரச்சனை, நான் இங்க வந்து புதுசா இன்டர்ன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹவான் வந்துட்டு ஒரு சில சந்தேகங்கள் கேட்கிறான். மேடம் நீங்க சோல்ஜர் தானே அப்படின்னு. இல்ல நான் சோல்ஜர் இல்ல, ஐ அம் a டாக்டர், ஓகேவா, ஒரு ஆர்மி டாக்டரும் கூட அதே நேரத்தில் சோல்ஜராகவும் இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அப்போ நீங்க டாக்டர்னா இவங்களுக்கு மட்டும்தான வாரில் வந்து ஹெல்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அப்போ நீங்க டாக்டர்னா இவங்களுக்கு மட்டும்தான வாரில் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, எதிரி நாட்டு சோல்ஜர் யாராவது மாட்டினா அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்றப்ப இங்க பாரு நான் டாக்டர், எப்பவுமே டாக்டர் தான், எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், எதிரி நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரன்லாம் எனக்கு பாகுபாடு பிடிச்சி பார்க்க தெரியாது, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான், எல்லாருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், ஐ எம் a டாக்டர் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க, கட் பண்ணி அவங்க வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாரும் கூடயும் மீட்டிங் போட்டு எல்லாம் பேசி முடிச்சோன்னே அந்த நேரத்தில் வாக்கி டாக்கில ஹலோ ஹலோ பியூட்டி, நான் மிஸ்டர் சாய் பேசுறேன், எங்க இருக்கீங்க அப்படின்றப்ப இது ரொம்ப ஃபன்னா இருக்க போது நான் தான் பியூட்டி பேசுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே என்ன லஞ்ச் இன்னைக்கு அப்படின்றப்ப எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ மேல இருந்து வந்தவர் ஹாய் பியூட்டி இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னு அவருக்கு கிள்ள அடிக்கிறாப்புல. டப்புன்னு அவங்க ஐயோ அப்படின்னு வாக்கி டாக்கி கீழே விட்டுட்டு ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ ஒன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போனோடனே டக்கு திரும்பி ஏன்ட்ட என்ன பேச போறீங்க, உங்க ஃபியான்சிட்ட போய் பேசலாமே, அவங்க தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்ல, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டப்புன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்ல வந்தாருன்னே கேட்கல. கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவர் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவர் தான் வந்து டீப்ரமோட் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்கல்ல, அதனால அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காப்ல. அப்படி கிளம்பும் போது இவங்க வாக்கி டாக்கில பேசுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஹவானும் நம்மளுடைய விங்கும் பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னமோ போர்க்களத்தில் இருக்க மாதிரி மருந்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்க அங்கிட்டு இருந்து ஓடி வர்றது, என்ன நான் வந்துட்டேன் ஆனா இருந்தாலும் என்ன பண்றது, இங்க போர் பயங்கரமா இருக்குது, என்ன போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது டக்குன்னு அந்த மெடிசன் கொண்டு வந்து கொடுக்கும்போது பின்னாடி இருந்து அந்த நர்ஸ் வந்து டப்புன்னு அடிச்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு கப்புன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினிட்ட பியூட்டி நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினையும் பாட்டு பாடுவாங்க. அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு. அப்படியே விடிஞ்சோடனே அங்க எல்லாருமே ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படிதான் வர்றாங்க. வந்தோடனே என்னாச்சு இன்னைக்கு என்ன ஃபேர்வெல் பார்ட்டி என்ன விஷயம் அப்படின்றப்ப எங்க கமாண்டர்ல ஒரு கமாண்டர் போறாப்ல, அதனால அப்படின்னு சொன்னோன்னே யார் அந்த கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓ நீங்க கேப்டன் யூ சொல்றீங்களா அப்படின்றப்ப ஆமா. அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நைட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன போறப்ப மட்டும் சொல்லாம போயிட்டானே என்னன்னு புரியலையே அப்படின்னு ஒரு மாதிரியா புலம்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இதை எடுத்து வாக்கி டாக்கி எடுத்து என்ன பேசணும்னு யோசிக்கிறப்ப யோ கேப்டன் யூ உனக்கு அறிவு இருக்குதாயா, கொஞ்சமாவது என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு ஏதாவது
ஏதாவது இது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பும் போது அதை கேட்டுருவாங்க. ஹலோ பிக் பாஸ் ஓவர் ஹியர் அப்படின்னு டப்பு கீழே போட்டு ஐயோ யாருன்னு தெரியலையே அப்படின்றப்ப அங்க டாக்டர் காங்க இருக்காங்களா யார் அது அப்படின்னு கேட்கிறப்ப நான் இங்க தான் இருக்கேன் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஓ நீ மிலிட்டரி சேனல்ல என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஸ்பை பண்றியா, இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வர்றாப்ல வந்து 2 பேர் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, நாளைக்கு நான் என்னோட வீட்டுக்கு போறேன், உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்ட் தான், ஆனா என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தோணலையே. இல்லையே நான் உன்கிட்ட சொன்னேனே லாஸ்ட் டைம் நான் உன்கிட்ட சொல்றப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, என்ன மறந்துட்டியா? கரெக்ட் தான், ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கே, எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையில உங்களுக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா என்னை லவ் பண்ணலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸ்ல இருக்கிற உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா வேணாமாங்கிறது எனக்கும் கன்ஃபியூஸா தான் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் உன்னை கிஸ் பண்ணப்ப கூட நான் உடனே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஏன் தெரியுமா, நீ கன்ஃபியூஸா இருக்குன்னு சொன்னதுனால தான். திரும்பவும் என்னை மன்னிச்சிரு, ஆனா என் லவ் உண்மையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாப்ல. அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி பாசத்தோட ஏக்கத்தோட பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.